மாதிரி எழுதுறதுக்கு இனிமே ஒருத்தர் தான் பிறக்கணும். கவிஞர் வாலி. இங்க முன்னாடி யாரோ பேசுறப்ப சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்லயே ஹாரிஸ் ஜெயராஜ் ஒரு லெஜெண்டா மாறிட்டார்னு. ஐ வுட் லைக் டு சே he became a legend at his very first picture. எனக்கு ஒரு பெரிய பெருமை என்னன்னா, ஹாரிஸ் ஜெயராஜுடைய முதல் படம் நான் தான் பாட்டு எழுதினேன், மின்னலே. அவருக்கு கல்யாணம் ஆகி மறுநாள் அந்த படம் புக்காச்சு. என்கிட்ட கௌதம் மேனனை கூட்டிட்டு வந்தார் நம்ம டிஎன்எஸ்என். அப்போ தான் கௌதம் மேனனுக்கு அறிமுகமானார் அந்த படத்தில். மின்னலே அவர் தான் டைரக்ட் பண்ணார். நான் யார் ஹாரிஸ் ஜெயராஜ் எனக்கு ஒன்றும் தெரியாத, சரியான வைப்ரேஷன் இருக்காது, டு ஒர்க் வித் அன் அன்னோன் மேன் நான் சொன்னேன். அப்புறம் ஜெயராஜ் வீட்டுக்கு வந்தார். பார்த்தா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவருடைய மகன். அவருடைய வெற்றியின் ரகசியம் 2 சமாச்சாரம் சொல்கிறேன் உங்களுக்கு. பெற்றோர்களை மதிப்பது, அவர் வணங்குகிற கர்த்தரை துதிப்பது. இது 2லையும் ஆண்டு எல்லா புகழும் இறைவனுக்கே சொல்கிற மாதிரி இது எல்லா புகழையும் அவர் ஆண்டவனுக்கே கொடுக்குறார். என்கிட்ட ஒரு 30 பாட்டை, பல மியூசிக் டைரக்டர்களுடைய பாட்டை டேப்பை கொடுத்து யாருன்னு சொல்லாமல் இருந்தால் எது ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டுன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்படி ஒரு தனித்தன்மை அவருடைய மியூசிக்கில் இருக்கு. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவருடைய டியூனிங், ஆர்கஸ்ட்ரேஷன் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஃபெனட்டிக்காக இருப்பார். இப்படி பாட்டு வரணும், அப்படி பாட்டு வரணும்னு, அவ்வளோதானே தவிர. பட் பாட்டினுடைய நெட் ரிசல்ட்டை பார்த்தா ஒரு ஓடாத படம் லேசா லேசா. அதில் எல்லா பாட்டும் நான் தான் எழுதினேன். பட் இன்னை வரைக்கும் நான் எழுதின பாட்டுகள்லேயே மிகச்சிறந்த பாடல்கள் அந்த படத்தில் தான் இருக்கு. மின்னலேக்கு நான் ஹாரிஸ் ஜெயராஜுக்கு பாட்டு எழுதினேன்னா, பிரபுதேவா டைரக்ட் பண்ண ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் பண்ணுற எங்கேயும் காதல்லையும் எழுதியிருக்கிறேன். இத்தனை வயசுக்கு மேலேயும் காதல் பாட்டு எழுத என்ன தான் கூப்பிடுறாரு ஹாரிஸ். அது என்ன சீக்ரெட்டுன்னு எனக்கு புரியல, அவர் சொன்னா தேவையில்ல. இனி உயரமே இல்லாத ஒரு உயரத்திற்கு ஹாரிஸ் ஜெயராஜ் உயருவார்னு எனக்கு அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இன்னைக்கு நம்பர் 1 மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் தான். ஆக ஒரு மனிதன் உயர்றது பெருசு இல்லை. எவ்வளவு உயர்ந்தாலும், விண்ணளவு உயர்ந்தாலும் மண்ணை பார்த்து நடக்கணும். ஹாரிஸ் ஜெயராஜ் இன்னமும் மண்ணை பார்த்து நடக்கிறார். ஆகவே விண்ணை விட உயரமான இடத்தில் அவர் புகழ் பெறுவார் என்பதில் எனக்கு ஐயமில்லை. பெஸ்ட் ஆஃப் லக் டு மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ். Thank you so much, sir. இப்போ ஸ்டேஜ்ல ஒரு டபுள் பொனன்சா காத்துட்டு இருக்கு.